கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய இன்றைய நற்செய்தி வார்த்தையாக நமக்கு செய்தியாக வருவது இன்றைய முதல் வசனமே அதற்கு ஒரு அடிப்படையாக அமைகிறது. சீடர்கள் இயேசுவிடம் வந்து இவ்வாறு கேட்கின்றார்கள், ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்கின்றார்கள். ஓமைகள் என்றால் என்ன? அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓமைகள் என்று சொன்னால் ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு கதையை கையாளுவது அல்லது ஒரு நிகழ்வை நாம் கையாளுவது, ஒப்புமை செய்து ஒரு பொருளை உணர்த்துவது, இதுதான் ஓமை. எனவே இந்த ஓமை என்று சொன்னால் அது நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம், நிகழ்ந்திருக்கலாம் அல்லது நிகழப்போவதாக இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் அந்த ஓமை என்பது ஒரு கருத்தை மையமாக நமக்கு வலியுறுத்தி சொல்வதாக அமைகிறது. நல்ல சமாரியன் ஓமை என்று சொல்கின்றோம். இந்த நல்ல சமாரியன் ஓமையிலே அவர் என்ன உணர்த்துகிறார் என்று சொன்னார், சமாரியர்களை நீங்கள் ஒதுக்குகின்றீர்கள், அவர்களை வேண்டாம் என்று அவர்களை தள்ளி வைக்கின்றீர்கள், விளிம்பு நிலை மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சமாரியர்கள்தான் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துகின்ற விதமாக அந்த ஒரு ஓமையை, அந்த கதையை சொல்கின்றார். இறுதியாக வருகின்ற ஒரு கேள்வி, அதுதான் அந்த கதையினுடைய கருத்து. அதை மக்கள் புரிந்து கொண்டார்களா என்பதற்காகத்தான் ஆண்டவர் கேட்கின்றார். அந்த தன்னிடம் வந்த அந்த சட்ட வல்லுநரிடம் கேட்கின்றார், இந்த நிகழ்விலே யார் அடுத்திருப்பவன் அயலான் என்று கேட்டதற்கு உடனடியாக அந்த மனிதன் பதில் சொல்கின்றான், நான் அந்த சமாரியனே என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு கருத்தை உணர்த்துவதற்காகத்தான், அதை கேட்பவர்களிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஓமை ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சில விஷயங்களை நேரடியாக நாம் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி நேரடியாக அதை தெரிவிக்க முடியாது. உதாரணமாக கடவுள் எப்படிப்பட்டவர்? அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பு எப்படி இருக்கும் சொல்ல முடியலையே. எனவே தான் இந்த அன்பை உணர்த்துவதற்காக கடவுளுடைய அன்பு எப்படி இருக்கும், சற்று வித்தியாசமானதாக இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக தான் ஊதாரியின் மைந்தன் கதையை ஆண்டவர் சொல்கிறார். அந்த கதையிலே பாருங்கள், நல்லவன் இருக்கின்றான், வீட்டிலே இருக்கின்றான். ஓடிப்போனவனை ஆண்டவர், அந்த தலைவன் என்ன செய்கின்றான், அந்த தந்தை ஓடி சென்று அவனை மீண்டுமாக வரவேற்கின்றார், மகனாக ஏற்றுக்கொள்கிறார், மன்னிக்கிறார், அவனுக்கு சம அந்தஸ்தை கொடுக்கின்றார். ஆனால் தன் கூடவே இருந்த அந்த மகனுக்கு அவர் எதையும் செய்யவில்லை. இது என்ன நியாயம்? இது அநீதி. இது மனித கண்களுக்கு முன்பாக இது அநீதி என்பதை நாம் உணர்ந்தாலும் அதுதான் கடவுளுடைய அன்பு. காரணம், கடவுள் எப்படிப்பட்டவர்? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கின்றவர். பாவிகளையே தேடி வந்தேன், நீதிமான்களே அல்ல. இதுதான் கடவுளுடைய அன்பு. இதை எப்படி விளக்கம் சொல்வது என்று சொன்னால், இது போன்ற ஓமைகள் வழியாகத்தான் இதற்கு விளக்கம் சொல்ல முடியும், இதை விவரித்து நமக்கு தெளிவாக்க முடியும். எனவே தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனைகளிலே அதிகமாக ஓமைகள் வாயிலாக அவர்களுக்கு போதித்தார். அன்புக்குரியவர்களே, மற்றவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக போதித்தாலும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் நேரடியாக போதித்தார். காரணம் என்ன? அவர்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா, அவரே கடவுளின் மகன், இறை மகன். எனவே இன்னொரு ஓமையை வைத்து அவரை பற்றிய விளக்கம் அவர்களுக்கு தேவையில்லை. காரணம், எதை பற்றி சொல்ல வருகின்றாரோ அதுவாகவே அவர் இருக்கின்றார் என்பதனால் ஓமைகள் வாயிலாக அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தான் உங்கள் கண்கள் பேறு பெற்றவை, உங்களுடைய காதுகள் பேறு பெற்றவை, உங்களுடைய உள்ளங்கள் பேறு பெற்றவை. ஏனெனில் எத்தனையோ பேர் காண வேண்டும் என்று நினைத்தார்கள், பார்க்க முடியவில்லை. எத்தனையோ பேர் அதை கேட்க வேண்டும் என்று நினைத்தார்கள், கேட்க முடியவில்லை. உள்ளத்தால் உணர வேண்டும் என்று நினைத்தார்கள், முடியவில்லை. நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று அவர்களை மெச்சுகின்றார், பாராட்டுகின்றார். ஆனால் அன்புக்குரியவர்களே, மனம் மாறவில்லை என்பது அவர்களுடைய
மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இன்றைக்கும் இதையத்தான் ஆண்டவர் சொல்கின்றார். இறை வார்த்தையை நாம் அன்றாடம் கேட்கின்றோம். திவ்ய நற்கருணை என்ற திருவிருந்திலே பங்கெடுக்கின்றோம். திருப்பலி கொண்டாட்டத்திற்கு நாம் வருகின்றோம். ஆனால் எந்த ஒரு மாற்றத்தை நாம் பெற்றிருக்கின்றோம்? இந்த மனமாற்றம் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறதா? ஓரளவுக்கு நம்முடைய ஆன்மீகத்திலே உயர்ந்திருக்கிறோமா, நலமாக இருக்கிறோமா என்று நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்வு என்பது எப்படி வளம் பெற்றிருக்கிறது என்பதை ஓரளவுக்கு நம்மால் கணிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு ஓமைகள் வாயிலாக நமக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்கிறார். ஆனால் நமக்கு நேரடியாக நற்கருணை வடிவாகவே நம் உள்ளத்திலே வருகின்றார். நாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் என்பதை நினைத்து இறை பிரசன்னத்திலே நாம் இருப்போம். அவருடைய எதிர்பார்ப்பின் திட்டத்தின் சித்தப்படி நாம் வாழ்வோம், அருள் பெறுவோம். எதற்கான அருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே செபிப்போம். ஆமென்.